ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல, அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து முடிவு செய்கிற போது, எங்களை சந்திப்பார் என்று அமித்ஷா அவர்கள் சந்திப்பார் என்று எதிர்பார்த்தோம். எங்களை சந்திக்கவில்லை என்பது எங்களுக்கு உண்மையிலேயே மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படின்னு சொல்லி ஐயா பன்னீர்செல்வம் அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்புல சொன்னாங்க. உண்மையிலேயே அது வந்து வருத்தம் தான். காரணம் பிஜேபிய முழுமையா நம்புனதுல வந்து ஓபிஎஸ் ஐயா வந்து உண்மையிலேயே ரொம்ப ஜாஸ்தி தான். அ அது அதுவும் அது ஒரு வகையில தவறு தான் நான் நினைக்கிறேன். யாரையுமே முழுமையா நம்பி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். இப்ப முழுமையா பிஜேபி வந்து ஓபிஎஸ்ஸ கைவிட்டுருச்சா அப்படின்னா இல்ல. கை விடுவாங்களா? இல்ல ஆதரிப்பாங்களாங்கிறது இனிமே போக போக தான் தெரியும். ஆனா அவங்க நினைக்கிற மாரி ஓபிஎஸ் நினைக்கிறது மாரி ஓபிஎஸ்ஸையும், இபிஎஸ்ஸையும் இணைத்து பழையபடி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரா சேர்த்து அதிமுகவுல பொறுப்புகள குடுப்பாங்களான்னா, அதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்கனவே பதிவு செஞ்சுட்டாரு. பிரிந்து போனவர்களை ஒருபோதும் சேர்க்கப் போவதில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி தெளிவாவே சொல்ட்டாரு. அவர் எத்தன முறை தோத்தாலும் அத பத்தி கவலைப்பட போறதில்ல. அவரு அத பத்தி சிந்திக்கவே போறதில்ல. வெற்றிய பத்தியெல்லாம் அவரு யோசனை இல்ல. அந்த கட்சியில பொதுச் செயலாளரா நான் இருக்கணும். கட்சி என் பின்னாடி இருக்கணும். இது இது இருந்தா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டாருங்கிறது தான் உண்ம. ஏன்னா, பிரிந்து கிடக்கிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைத்தா மட்டும் தான், இப்ப இருக்கிற திமுகவை எதிர்கொள்ள முடியும். ஏன்னா, திமுக மிகப்பெரிய வலிமையோட, சக்தியோட இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. எல்லா விதத்திலயுமே அது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கட்சியா தான் இன்னைக்கு இருக்குது. அத வந்து எதிர்கொண்டு வெற்றி பெறணும் அப்படின்னா, முதல்ல அதிமுகவ வந்து ஒருங்கிணைக்கணும். அதுக்கு பிறகு கூட்டணிகள பலப்படுத்தணும். பிஜேபி வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது விஜய் இருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் நெறைய கட்சிகள் இருக்கு. இதுல எத்தன கட்சிகள் வரும்னு நமக்கு தெரியாது. அதிமுகவையே நீங்க ஒருங்கிணைக்கலாம, இந்த கட்சிகள நீங்க ஒருங்கிணைத்தால் மட்டுமே வெல்ல முடியுமான்னா, வெல்ல முடியும் கஷ்டம். அது உறுதி. ஆக நீங்க வெற்றி முக்கியம் அப்படின்னா, அதிமுகவ ஒருங்கிணைக்கிறது முக்கியம். ஓபிஎஸ்ஸ வந்து நீங்க உள்ள அழைச்சுக்கணும். பொறுப்பு குடுக்குறோமா, இல்லையாங்கிறத பேசி முடிவு பண்ணிக்கிடுங்க. ஆனா, பிரிந்து போன அனைவர்களையும் ஒன்றிணைச்சிடுங்க. டிடிவி தினகரன், சின்னம்மா விகே சசிகலா அவங்க, அதே மாரி ஓபிஎஸ் அவர்கள் எல்லாரையும் இணைச்சா மட்டும் தான், அதிமுக ஏற்கனவே இருந்த ஒரு அணி போல எழுச்சி பெறும். அது வந்து ரொம்ப முக்கியம் ஒருங்கிணைக்க வேண்டியது. இத வந்து எடப்பாடி மனமுவந்து செய்யணும். பிஜேபி இது உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். ஆனா பிஜேபி அந்த முடிவுல இருக்காங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு.